சத்தியத்திலே ரொம்ப உன்னதமான சத்தியம் எதிரான யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. நீங்க பாடி வெக்கேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கோ, அடுத்த ஜென்மல உங்களுக்கு அதே தாட்ஸ் தான். நீங்க எவ்வளவு கம்மியா பேசுறீங்களோ, உங்கள அவ்வளவு நல்லா விரும்புவாங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படி இருந்தா முன்னாடி போகவே மாட்டீங்க. அங்க நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு பாசிட்டிவ் தாட்ஸா தான் இருக்கும். உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ட, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நீங்க 4 பேருக்கு சொன்னீங்கன்னா, அந்த ஞானம் பரிபூர்ணமான ஞானமா மாறும். நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், உங்களுக்கு அந்த புண்ணியம்ன்றது உங்க அக்கவுண்ட்ல இருந்தா தான், உங்களுக்கு அது அந்த வெற்றின்றது உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கை பெஸ்ட்டா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட தாட்ஸ், நம்மளோட தாட் பவர், நம்மளோட இன்டென்ஷன் பவர் ரொம்ப பியூரா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன்ல வந்து கொஸ்டின் ஆன்சரும் எடுப்போம். அட் த சேம் டைம் சப்ஜெக்ட் தாட் பவர், த பவர் ஆஃப் தாட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பத்தி நம்ம பேசணும். ஸோ ஃபர்ஸ்டா வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, எப்பவுமே ஒரு பிகர் பிக்சர் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைன்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன, எப்படி நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும், நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம சரியான புரிதல் இருக்கிறோம். இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கேட்கணும். நமக்கு நாமே கேட்க வேண்டிய கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம யாரு? வாட் ஆர் வி மேட் ஆஃப்? வாட் ஆர் வி? ஹூ ஆர் வி? நம்ம யாருன்ற கொஸ்டின் வரப்போ, எனக்கு உடம்பு இருக்கு, ஆனா நான் உடம்பு இல்லை. எனக்கு மனசு இருக்கு, ஆனா நான் மனசு இல்லை. எனக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, ஆனா நான் எமோஷன்ஸ் இல்லை. நான் அதுக்கும் மீறி, அதுக்கும் மேல. ஸோ உடம்பு இல்லை, பாடி இல்லை, மைண்ட் இல்லை, இன்டெலெக்ட், புத்தி, எமோஷன்ஸ் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா நான்ன்றது அதுக்கும் மேல. என்ன சொல்லுவோம் ஜென்ரலா? ஆன்மா அப்படின்னு, சோல். அந்த சோலை வந்து ஒண்ணு கொஞ்சம் கிளியரா டிஃபைன் பண்ணணும். சோல் வந்து பாடியில இன்டிகிரேட் ஆனப்போ, அதாவது இந்த இன்கார்னேஷன் நடந்தப்போ, இந்த பிறவி எடுத்த பிறகு நம்ம சோலை வந்து பார்க்க முடியாது. சோல் இருக்குன்னு தெரியும், சோலை ஃபீல் பண்ண முடியும். நம்ம உடம்பு பார்க்குற மாதிரி சோலை பார்க்க முடியாது. அப்ப எப்படி டிஃபைன் பண்ணலாம்? நம்மள யார், நம்மள வந்து எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட எனர்ஜியை பொறுத்து. பாயிண்ட்ஸை சொல்றேன், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, நம்மளோட எனர்ஜியை வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம எவால்யூஷன்ல இருக்கிறோம், எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம், எந்த நிலைமையில இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் ஃபேக்டர் வந்து நம்மளோட எனர்ஜி. செகண்ட் டிஃபைனிங் ஃபேக்டர் வந்து நம்மளோட டிசைர்ஸ். ஓகே, நம்மளோட கோரிக்கைகள். என்ன மாதிரி கோரிக்கை இருக்கு நம்மளுக்கு? பிராபஞ்சகமான கோரிக்கைகள் இருக்கா, இல்ல ஆன்மீக கோரிக்கைகள் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எனர்ஜியை பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன். ரெண்டாவது நம்மளோட டிசைர்ஸ், கோரிக்கைகள். மூணாவது நம்மளோட புத்தி, நாலேஜ். நம்மளோட புத்தி வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நாலாவது வந்து எந்த மாதிரி சிந்தனைகள் நம்மளுக்கு இருக்கு. வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ் வி ஹேவ்? எந்த மாதிரி சிந்தனை? டிசைர் வேற, கோரிக்கை வேற, எண்ணங்கள் வேற, தாட்ஸ் வேற. நெக்ஸ்ட் நம்மளோட டிசிஷன் பேட்டர்ன் என்ன? நம்ம ஒண்ணு முடிவு பண்ணா அதை நம்ம முடிவு பண்ண மாதிரி நம்ம செய்யறோமா, இல்ல பாதியில விட்டுறோமா? ஒண்ணு டிசைட் பண்ணா அதை அடையிற வரைக்கும் நம்ம அது மேலேயே ஃபோக்கஸ்டா இருக்கிறோமா, இல்ல இன்னைக்கு வேணும்னு தோணுது,
நாளைக்கு என்னால முடியாதுன்னு தோணுது. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் வேவரிங்கா இருக்கா நம்மளோட டிசிஷன் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம யாரு, எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ராங் டிசிஷன் பேட்டர்ன் இருந்தாக்கா இஸ் ரொம்ப கிரேட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் டிசைர், அதாவது நானும் நல்லா இருக்கணும், உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ ஒரு உன்னதமான ஆத்மா அப்படின்னு சொல்லி தனக்காக மட்டும் வாழாம மற்றவங்களுக்காக எல்லாருக்கும் சேர்ந்து வாழ்றது ஒரு மகாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆத்மாவை டிஃபைன் பண்றது இது. நீங்க எப்படியாப்பட்ட ஆத்மா அப்படின்னு டிஃபைன் பண்றது. வாட் கைண்ட் ஆஃப் எ சோல் யூ ஆர் அப்படின்னு டிஃபைன் பண்றது. உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, உங்களோட யோசனைகள் எப்படி இருக்கு, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு. ஸோ இதை வச்சு எனர்ஜினாக்கா ஆரா, உங்களோட கலர்ஸ் எப்படி இருக்கு. ஆரானா உங்களோட சோலோட எனர்ஜி. ஸோ இதெல்லாம் டிஃபைன் பண்ணி தான் இந்த வாட் ஆர் வி, ஹூ ஆர் வி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். We are energy beings. We are knowledge beings. We are thinking beings. நம்மளோட எனர்ஜியை வச்சு, நம்மளோட நாலேஜை வச்சு, நம்மளோட புத்தி, நாலேஜ்னா புத்தி, அதுக்கப்புறம் நம்மளோட தாட்ஸ், சிந்தனைங்க, அதுக்கப்புறம் நம்மளோட டிசைர்ஸ். ஆழ் மனசுல நம்மளுக்கு எப்படியாப்பட்ட கோரிக்கை இருக்கு, அதை வச்சு உங்களோட சோல் லெவல் எப்படி இருக்கு, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, உங்களோட சோல், உங்களோட ஆன்மா எப்படியாப்பட்ட ஆன்மா, இப்படியெல்லாம் டிஃபைன் பண்ண. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு நான் இன்ட்ரடக்ஷனா கொடுக்குறேன் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸ்பிரிச்சுவாலிட்டிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். தாட் பவர், மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட திங்கிங் எப்படி இருக்கோ உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கும். உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பத்தி தான், அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட வாழ்க்கை. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஒரு மரம் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மரம் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கு, நிறைய பழங்க வந்திருக்கு, நிறைய காய்கள் வந்திருக்கு, நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட விதை ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, அதுக்கு நல்ல சத்தான உணவு இருக்கு, அதுக்கு நல்ல காத்து, வெளிச்சம் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா இருந்தாதான் ஃபைனல் உங்களுக்கு வந்து அந்த பழங்கள் வந்து நல்லா ருசியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, நிம்மதியா இருக்கிறீங்கன்னா அதுக்கு மூல காரணம் வந்து உங்களோட தாட்ஸ், உங்களோட டிசைர்ஸ், உங்களோட எனர்ஜி. உங்களோட தாட் பவர் வீக்கா இருந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. அதாவது இது சாதிக்கணும்னு தோணும், கூடவே வந்து என்னால முடியாது அப்படின்ற யோசனையும் இருக்கும். எல்லாருனாலையும் முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க பாசிட்டிவா இருந்தா நீங்களும் நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா தான் சொல்லுவாங்க. அதையும் மீறி உங்களை நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கை பாசிட்டிவ். ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில. வி கிரியேட் அவர் ரியாலிட்டி அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது வந்து பரம சத்தியம். அதாவது சத்தியத்திலே ரொம்ப உன்னதமான சத்தியம் எதிரான யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. உன்னோட வாழ்க்கைக்கு நீதான் ஒரு அந்த ஒரு படம் நீங்க தயாரிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க தான் ப்ரொடக்ஷன், நீங்க தான் டைரக்ஷன், நீங்க தான் ஹீரோ. உங்களோட வாழ்க்கை ஒரு மூவின்னு நினைச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை ஒரு சினிமான்னு நினைச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையோட சினிமால நீங்க தான் ப்ரொடக்ஷன், நீங்க தான் டைரக்ஷன், நீங்க தான் ஹீரோ. ஸோ மூவி நல்லா இல்லைன்னா அது டைரக்டரோட ப்ராப்ளம், ப்ரொடியூசரோட ப்ராப்ளம், ஹீரோவோட ப்ராப்ளம்.
ஸோ இம்பார்ட்டண்டா ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு. அது நீங்க சந்தோஷமா இருந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. சந்தோஷமா இல்லைனாலும் நீங்க தான் பொறுப்பு. வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதுக்கு 100க்கு 100 நீங்க தான். வாழ்க்கையில வெற்றி இல்லைன்னாலும், நீங்க தோல்வி மேல தோல்வி வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் நீங்க தான் காரணம். எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். A to Z எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. உங்களோட ரியாலிட்டிக்கே நீங்க தான் காரணம். மனசளவுல உங்களுக்கு அது புரியாது. அது எப்படி சார் தெரிஞ்சு தெரிஞ்சு நான் ஏன் சார் இந்த ஒரு சஃபரிங்ல இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல நான் எதுக்கு இது பண்றேன் அப்படின்னா, இந்த ஜென்மத்தோட தாட்ஸ் மட்டும் கிடையாது. போன ஜென்மத்தோட தாட்ஸும் உங்களை அஃபெக்ட் பண்ணும். உங்களோட திங்கிங் பேட்டர்ன், உங்களோட டிசையர் பேட்டர்ன், உங்களோட எனர்ஜி பேட்டர்ன் இந்த ஜென்மத்துக்கு மட்டும் கிடையாது. ஜென்ம ஜென்மத்ததும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து இந்த ஜென்மத்துல நெகட்டிவாவே திங்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாடி வெக்கேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கோ, அடுத்த ஜென்மல உங்களுக்கு அதே தாட்ஸ் தான். டெத்துக்கு முன்னாடி, அதாவது பிசிக்கல் டிபார்ச்சர், சோலுக்கு டெத் இல்ல, பாடிக்கு தான் டெத். ஸோ இந்த சோல் வந்து பாடிய விடுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு யோசனைகள், சிந்தனைகள், கோரிக்கைகள், எந்த மாதிரி ஒரு எமோஷனல் பிளாக்ஸ், எந்த மாதிரி ஒரு எனர்ஜி பிளாக்ஸ், எந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கோ, டெத்துக்கு அப்புறம் கூட அதே மாதிரி திங்கிங் தான். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல எந்த லெவல் ஆஃப் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் போகணும், ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் போகணுமா, லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் போகணுமான்ட்டு உங்களோட திங்கிங் தான் டிசைட் பண்ணும். பிசிக்கல் டெத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம ஆஸ்ட்ரல் பாடியில இருப்போம், நம்ம ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போவோம். ஸோ ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல 7 லேயர்ஸ் இருக்கும். 7 லெவல்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ், ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் இருக்கும். ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ், லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு ஜென்ரலா சொல்லிக்கலாம். ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல தான் நம்ம முன்னோர்கள் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் வந்து நரகம். ஸோ இந்த லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ், ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் இருக்கு. ஆனா நீங்க எங்க போகணும்ன்றது உங்களோட தாட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸா இருந்துச்சுன்னாக்கா நீங்க லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்டு தான் போவீங்க, ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்டு போகவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் பாடி வெக்கேட் பண்ண பிறகு உங்களோட தாட்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கும். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ இமீடியட்டா அது நடக்கும். ஸோ நீங்க நெகட்டிவா யோசிச்சீங்கன்னாக்கா உங்களை சுத்தி அது நெகட்டிவா தான் இருக்கும். நரகம், சொர்க்கம்ன்றது உங்க மைண்ட்ல தான் இருக்கு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களோட நரகம், உங்களோட சொர்க்கம் உங்க மைண்ட்ல தான் இருக்கு. ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் த பவர் ஆஃப் தாட், இல்ல தாட் பவர். டிசையர்ல இருந்து, உங்களோட கோரிக்கையில இருந்து உங்களோட தாட்ஸ் ஜெனரேட் ஆகும். உங்க தாட்ஸ்ல இருந்து உங்களோட எமோஷன்ஸ் வரும். உங்களோட எமோஷன்ஸ்ல இருந்து உங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட பேச்சு கூட உங்களோட எமோஷன்ஸ்ல இருந்து தான் இம்பாக்ட் வரும். ஸோ யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னா எதை வச்சு? பேஸ்ட் ஆன் யுவர் தாட் பேட்டர்ன்ஸ், based on your decision patterns, based on your desire patterns, and based on your வாக். உங்களோட வாக்குகள், வாக் கஷேத்திரத்து மேல கூட டிபெண்ட் ஆகும். based on your words, based on your thoughts, based on your words, and based on your actions. ஸோ நீங்க வாழ்க்கையில என்ன சாதிக்கணும்னாலும், எதை சாதிக்கணும்னாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் வைக்கிறீங்க, இல்ல நீங்க வந்து புதுசா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கு
வாழ்க்கையில நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைச்சாலும், அது ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும், மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கட்டும், இல்ல படிப்பு இருக்கட்டும், எதுல என்ன சாதிக்கணும்னாலும், எவ்வளவு ஆழமா உங்களுக்கு அந்த கோரிக்கை இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எழுதிக்கோங்க. நீங்க உங்க வாழ்க்கையில வந்து, சார் நெறைய அச்சீவ் பண்ணணும்னு இருக்கு. என்னால அச்சீவ் பண்ண முடியலன்னா, இந்த பாயிண்ட்ட நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசைர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஃபர்ஸ்ட். 2வது உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு? பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படி இருந்தா முன்னாடி போவே மாட்டீங்க. அங்க நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு பாசிட்டிவ் தாட்ஸா தான் இருக்கும். 1000 பேர் 1000 சொன்னாலும், உங்களோட தாட்ஸ் மட்டும் எப்பவுமே பாசிட்டிவா தான். ரிசல்ட் பத்தி கவலைப்படக்கூடாது. என்னால முடிஞ்சத நான் பண்றேன். என்னால முடிஞ்ச பெஸ்ட்ட நான் பண்றேன். ரிசல்ட் என் கையில இல்ல. ஆண்டவன் கையில இருக்கு. பட் என்னால முடிஞ்சத நான் பண்றேன். என்னோட டியூட்டி நான் பண்றேன். என்னோட தர்மம் நான் பண்றேன். சோ நோ நெகட்டிவிட்டி. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டிசைர் எவ்வளவு ஆழமா உங்களுக்கு அந்த கோரிக்கை இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து மியூசிக் கத்துக்கணும்ன்ற கோரிக்கை வந்து ரொம்ப ஆழமா இருந்துச்சு அப்படின்னா, யாருன்னா எனக்கு யார் ஒரு நல்ல டீச்சர்? அந்த ஒரு மியூசிக் நான் கத்துக்கணும். எங்க இருக்காங்க? அப்படின்ட்டு நீங்க சர்ச் பண்ணுவீங்க. கூகுள் சர்ச் பண்ணுவீங்க. இன்டர்நெட்ட தேடுவீங்க. 4 பேர விசாரிப்பீங்க. எங்க கத்துக்கலாம் நான் மியூசிக் அப்படின்ட்டு. ரொம்ப ஆழமா இருக்கு உங்களுக்கு அந்த கோரிக்கை மியூசிக் கத்துக்கணும் அப்படின்ட்டு. சோ நீங்க தேடுவீங்க. எனக்கு அந்த மியூசிக் கத்துக் குடுக்குற அந்த வாத்தியார் எங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த குரு எங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அதே உங்களுக்கு வந்து மியூசிக் கத்துக்கணும்னு இருக்கு. ஆனா அவ்வளவு ஆழமா இல்ல அப்படின்னு. சரி ஓகே கத்துக்கலாம். அப்புறமா கத்துக்கலாம். போறப்ப கத்துக்கலாம். அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிடுவீங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸ் இருக்காது. சோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்க டிசைர் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களோட நான் இப்ப சொல்ல வர பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வாழ்க்கையில எது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னாலும், இல்ல எது சாதிக்கணும்னாலும், ஆன்மீகமாகட்டும் சரி, இல்ல இந்த பிரபஞ்சமாகட்டும் சரி, என்ன சாதிக்கணும்னாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். உங்களோட கோரிக்கை, உங்களோட டிசைர் எவ்வளவு ஆழமா இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 உங்களோட சிந்தனை எப்படியாப்பட்ட சிந்தனையா இருக்கு. நம்பர் 3 உங்களோட முயற்சி விடாமுயற்சியா இருக்கா. எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் பின்னாடி வைக்கக்கூடாது. முன்னாடி வச்சது பின்னாடி வைக்கக்கூடாது. நோ லுக்கிங் பேக். இங்கிலீஷ்ல இதை வந்து டூ ஆர் டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பின்னாடி வைக்கக்கூடாது. இததான் வந்து டெசிஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அங்கேயே ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஓகே. சோ 3 பாயிண்ட் சொல்ல. கடைசியில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பயம்ன்றது இருக்கக்கூடாது. இந்த பயம் இருந்துச்சுன்னா, நீங்க எதுவுமே வாழ்க்கையில சாதிக்க முடியாது. இந்த பயம்ன்றது உங்களோட எனர்ஜி அப்படியே ஷ்ரிங்க் பண்ணிடும். அந்த பயம் இருந்துச்சுன்னா, அது ஒரு நெகேட்டிவ் ஃபேக்டர். எதையும் உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். சோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த தாட் பவர் எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும்? ஓகே சார். எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸும் இருக்குது. சொன்ன மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேக்கா, நான் என்னோட டிசிஷன் மேல நான் நிக்கிறது இல்ல. கொஞ்சம் மைண்ட் வேவரிங்கா இருக்கு. கொஞ்சம் பயங்களும் இருக்கு. அவ்வளவு பெர்ஃபெக்ட் இல்ல. பட் நான் பெர்ஃபெக்ட் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணணும் அப்போ அதுக்கு? நான் வந்து ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான லைஃப் நான் லீட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? அத நான் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உங்களோட அந்த வில் பவர, அந்த எனர்ஜிய பூஸ்ட் பண்ணக்கூடிய சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து தி பிராக்டிஸ் ஆஃப் மௌனம். நீங்க மௌனம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட வில் பவர் ஸ்ட்ராங்கா. எவ்வளவு மௌனம் பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட எமோஷன்ஸ் வந்து அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்து ஸ்லோவா நீங்க பேலன்ஸ்ட் எமோஷன்ஸ்க்கு வருவீங்க. நிறைய எமோஷனல் ஹீலிங் நடக்கும். எமோஷனல் ஹீலிங்னா என்ன? அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் போயிட்டு பேலன்ஸ்ட் எமோஷன்ஸ்க்கு வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு மைண்ட் மௌனம் பிராக்டிஸ் பண்றீங்களோ,
அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட மைண்ட் வேவரிங் மேல நீங்க ரொம்ப அவேரா இருப்பீங்க. ஒரு ஒரு அவேர்னஸ் லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மௌனம் ப்ராக்டிஸ் பண்றது. உங்களோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸை நீங்க உங்களோட இமீடியட்டா கேப்சர் பண்ணுவீங்க. ஓ, நான் நெகட்டிவா திங்க் பண்றேன், ஓகே சாரி நான் நெகட்டிவா திங்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு உடனே கட் பண்ணிடுவீங்க. அந்த நெகட்டிவ் தாட் வர்றப்பவே உடனே கட் பண்ணிடுவீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது சகஜம்தான். ஆனா அதை நீங்க என்டர்டெயின் பண்றீங்களா இல்லையான்றதுதான் பாயிண்ட். அந்த நெகட்டிவ் தாட்டை நீங்க என்டர்டெயின் பண்ணீங்கன்னா உங்களை பாதிக்கும். அதை நீங்க அங்கே ஆரம்பத்திலே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை அது பாதிக்க. சில வாட்டி நம்ம இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்ம சுத்தி இருக்கிறவங்க, அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஆரா எல்லாமே இம்பாக்ட் பண்ணும். ஸோ நம்ம நெகட்டிவா இல்லாட்டி கூட நம்ம சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா இருந்தா நம்மளுக்கு ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். அது வரப்போ உடனே அதை கட் பண்ணி அப்போ அந்த நெகட்டிவிட்டி உங்களை அஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மௌனம்ன்றது கம்பல்சரி. வாரத்துல ஒரு நாள் ஃபுல் மௌனம். வாரத்துல ஒரு நாள் ஃபுல் மௌனம். ஒரு 2 நாள் ஹைபிரிட் மௌனம். ஆக்சுவலா வாழ்க்கை பூராவே ஹைபிரிட் மௌனத்துல தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் மௌனால ஸ்டார்ட் பண்ணு. ஹைபிரிட் மௌனானா என்ன? தேவைப்படுறப்போ வாய் திறந்து பேசு, மற்ற நேரத்துல சும்மா. இந்த ஹைபிரிட் மௌனால சிம்பிளா அது எப்படி எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்ன்றதுக்கு நான் சொல்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைபிரிட் மௌனம் ஃபாலோ பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நீங்க ஹைபிரிட் மௌனம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்கா வீட்டுல எல்லாரும் உங்களை விரும்புவாங்க. வாயில தான் சனி இருக்கு. அந்த வாயை நம்ம கொஞ்சம் ஜிப் போட்டு ஒரு எமர்ஜென்சி வந்தா மட்டும் வாயை திறந்தாக்கா எல்லார் கண்ணுக்கும் நீங்க ஒரு தேவதை மாத்திருவீங்க. இது நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்ஸ் இது பாசிட்டிவா பில்ட் பண்ணும். நீங்க வேணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவு கம்மியா பேசுறீங்களோ உங்களை அவ்வளவு நல்லா விரும்புவாங்க. போத் மேல் ஃபீமேல். முடிஞ்ச வரைக்கும் மேல்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் பேசுவாங்க ஜென்ரலா. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் மேடம். ஃபீமேல்ஸ் கொஞ்சம் நிறைய பேசுவாங்க. ஸோ நீங்க எவ்வளவு கம்மியா பேசுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட எனர்ஜி கன்சர்வ். பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது. எவ்வளவு கம்மியா பேசுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட எனர்ஜி கன்சர்வ் ஆகும். எவ்வளவு கம்மியா பேசுறீங்களோ அவ்வளோ உங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கண்டினியூஸா பேசிட்டே இருந்தாக்கா உங்க பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க. அதே அமைதியா இருந்து வாயே திறக்காம ஏதாச்சும் ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா உடனே எல்லாரும் கேட்பாங்க. ஸோ உங்களோட பேச்சுக்கு அவ்வளோ மதிப்பு வளரும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மௌனம் ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 1 டே ஃபுல் மௌனம். அந்த ஃபுல் மௌனம் இருக்கிற அன்னைக்கு எந்த மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த டிவி யூஸ் பண்ணக்கூடாது, எந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டா டிஜிட்டலா கூட டீடாக்ஸ். வேணா நீங்க புக்ஸ் படிக்கலாம், நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களோடய நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹைபிரிட் மௌனான்றது எல்லா நாளையும் எந்த நாள் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹைபிரிட் மௌனான்னு ரொம்ப அத்தியாவசரம். உங்களை கேட்குறாங்க, நீ வாய் திறந்து பேசுமா, நீ பேசினாதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல 3 வாட்டி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நீங்க வாய் திறக்கணும். மற்ற நேரத்தில் நீங்க வாயை திறக்கணும். அது ஹைபிரிட். ஸோ இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நேச்சுரலா உங்களுக்கு உங்களோட எமோஷன்ஸ் பேலன்ஸ் ஆகும், உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஆரா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்பர் 2 மெடிடேஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மௌனம் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் சொல்லலை, ஃபர்ஸ்ட் மௌனம். ஸோ நீங்க மௌனம் ப்ராக்டிஸ் பண்ண நேச்சுரலா மெடிடேஷன் நல்லா டீப்பா போகும். ஸோ செகண்ட் மெடிடேஷன். எவ்ரிடே மெடிடேஷன், ஒவ்வொரு நாளும் மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ண உங்களோட அந்த இன்டென்ட், உங்களோட அந்த தாட்ஸ், உங்களோட அந்த டிசையர்ஸ் ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆகும். ஸ்லோவா உங்களோட தாட்ஸ் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாறிடும் மெடிடேஷன் பண்ண. உங்களோட டிசையர்ஸ் கூட ஹையஸ்ட் டிசையர்ஸ் ஆகும். மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க. ஆனா மெடிடேஷன் பண்ண பிறகு உங்களை பத்தியும் யோசிப்பீங்க, எல்லார் பத்தியும் உங்களால் முடிஞ்ச நல்லது பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களோட
கோரிக்கைகள் கூட நல்ல ஒரு சிறந்த கோரிக்கையா மாறும். உங்களோட டிசைர்ஸ் உங்களுக்காக மட்டும் இல்லாம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு டிசைர்ஸ். இந்த லோக கல்யாணத்துக்கு நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வரும். ஸோ இதெல்லாமே வந்து மெடிடேஷன் மூலியமா அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபார்ம். நீங்க எப்போ 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ, அப்ப நீங்க நல்லா இருக்கணும்ன்றது இந்த சிருஷ்டி, இந்த பிரபஞ்சம், இந்த கிரியேஷன், இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் இந்த கடவுள் அது பார்த்துப்பாங்க. நீங்க மத்தவங்களோட நல்லத பார்க்குறப்போ, உங்களோட நல்லது எல்லாமே இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். யூனிவர்சல் ஃபோர்ஸ், டிவைன் ஃபோர்ஸ் பார்த்துக்கும். லா ஆஃப் கர்மா. நீங்க என்ன தாட் ரேடியேட் பண்றீங்களோ, அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட சொல்லுவாங்க. அதாவது உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கோ, உங்களோட சிந்தனைங்க எப்படி இருக்கோ, அதுதான் நீங்க நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுதான் மனம் போல் மாங்கல்யம்ன்றது. உங்களோட மனம் எப்படி இருக்கோ, உங்களோட வாழ்க்கையோட மாங்கல்யம் அப்படி இருக்கும். ஸோ 3வது வந்து ஃபர்ஸ்ட் மௌனம், 2வது வந்து தியானம், 3வது வந்து உங்களோட நாலெட்ஜ், உங்களோட ஞானத்தை நீங்க வளர்த்துக்கணும். யூ ஹேவ் டு எக்ஸ்பாண்ட் யுவர் நாலெட்ஜ். நீங்க உங்க ஊர்ல மட்டும் தான் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஊரோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதே நீங்க வந்து ஒரு கண்ட்ரி ஃபுல்லா சுத்துறீங்க அப்படின்னா, உங்களோட நாலெட்ஜ் பெருசா இருக்கும் நேச்சுரலாவே. அதே நீங்க உலகம் பூரா சுத்துறீங்க, நீங்க இந்தியன்ஸ்க்கு மட்டும் டீச் பண்ணல, பிரெஞ்சுக்காரங்களுக்கு டீச் பண்றீங்க, சைனீஸ்காரங்களுக்கு டீச் பண்றீங்க, அமெரிக்கன்ஸ்க்கு டீச் பண்றீங்க, ஆப்பிரிக்கன்ஸ்க்கு டீச் பண்றீங்க, முஸ்லிம்ஸ்க்கு டீச் பண்றீங்க, கிறிஸ்டியன்ஸ்க்கு டீச் பண்றீங்க, அரப்ஸ்க்கு டீச் பண்றீங்க. எல்லாருக்கும் டீச் பண்றீங்க அப்படின்னாக்கா, நேச்சுரலா உங்களோட எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும். உங்களோட எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும். ரொம்ப சயின்டிஃபிக்கா இருப்பீங்க. நீங்க உள்ளூர்ல என்ன வேணாலும் பேசலாம். ஆனா வெளியூர்ல போய் டீச் பண்ணாக்கா, அதுக்கு ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும், சயின்டிஃபிக்கா இருக்கணும். இதுக்கும் மேல ஐநா சபையில போயிட்டு அங்கேயும் டீச் பண்ணி, அவங்க வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல அஃபிஷியலாவே இந்த மெடிடேஷன் டெக்னிக்க வந்து பெர்மனன்ட்டா அவங்களோட லஞ்ச் பிரேக்ல 1/2 அன் ஹவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா, அது ஒரு இம்பாக்ட் இருக்கு. அது ஒரு சயின்டிஃபிக்கா இருக்கு. ஸோ என்னோட டிசைர், சோலோட டிசைர் வந்து உலகம் பூரா சுத்தி தியானத்தை சொல்லிக் கொடுக்கணும்ட்டு சோல் பிளான்ல இருக்கு. இது எனக்கு அப்புறம் மெடிடேஷனுக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது. ஸோ உங்களோட டிசைர், எனக்கு சின்ன வயசுல இருந்தே சர்வீஸ் பண்ணணுன்ற டிசைர் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசைரா இருந்துச்சு. ஸோ அந்த டிசைர் ஸ்ட்ராங்கா இருக்கிறத தொட்டு தான் நான் வெளியூருக்கு போயிட்டு மேல் படிப்பெல்லாம் படிச்சு, அங்கேயே ஏன்னா நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல டேலண்ட் இருந்தால் தான் அங்கே உங்களுக்கு அந்த பிஆர், சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ என்னோட குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சு, என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு எனக்கு அங்கே கிரீன் கார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வந்த பிறகு ஜாபை ரிசைன் பண்ணிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு எப்பவுமே வேல்யூ இருக்கும். உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு எப்பவுமே வேல்யூ இருக்கும். எதுலயுமே ஷார்ட்கட்ஸ் இல்லை. ஸோ ரைட் திங்கிங் இம்பார்ட்டன்ட். அந்த ரைட் திங்கிங் ரைட் டிசைர்ல இருந்து வரும். எனக்காக மட்டும் நான் யோசிச்சிருந்தேன்னா, நான் ஆஸ்திரேலியால ஜாப் பண்ணியிருப்பேன், லட்சமா மாசம் சம்பாரிச்சிருப்பேன், சொபிஸ்டிகேட்டட் லைஃப், ஹாப்பி லைஃப். அதையும் விட்டுட்டு ஜாபும் ரிசைன் பண்ணிட்டு, ஃபைனான்ஷியலா எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் கோ த்ரூ பண்ணிட்டு, இந்த சேவை பண்ணோன்றதுக்கு எவ்வளவு ஆழமான டிசைர் இருக்கும். அந்த மாதிரி ஆழமான டிசைர் இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய சோதனைங்க வரும். ஆனா ஆண்டவன் கைவிட மாட்டான். நிறைய தடங்கள் வரும். ஆனா வெற்றி உங்களுக்கு. ஏன்னா டிசைர் கரெக்டான டிசைர். தாட்ஸ் கூட கரெக்டான தாட்ஸ். எப்பவுமே நான் வந்து நெகட்டிவா யோசிச்சதே கிடையாது. என்னால முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது. நெகட்டிவே கிடையாது எனக்கு. முடியும். நான் பண்றது நான் பண்ணுவேன். நான் தனியாள் கிடையாது. நான் நல்ல விஷயம் பண்றப்போ, அதாவது இங்கிலீஷ்ல இது எனக்கே என்னோட உள் மனசு சொன்ன ஒரு மெசேஜ். when your intentions are pure, God is with you. அதாவது உங்களோட எண்ணங்கள் பவித்திரமா, பரிபூர்ணமா இருக்கிறப்போ, பியூரா இருக்கிறப்போ,
நீங்க தனியால் கிடையாது. கடவுளே உங்களோட இருக்கு. when your intentions are pure, God is with you. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாழ்க்கையில். என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப எனக்கு வந்து எப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுனா இருக்கிறப்போ இல்ல சேலஞ்சஸ் இருக்கிறப்போ நல்ல பழுத்த காய்க்கு தான் கல்லடி விழும், ருசியான மரத்துக்கு தான் நிறைய கல்லடி விழும். ஸோ எப்போ வந்து நீங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நேச்சுரலா நிறைய சேலஞ்சஸும் வரும். யாரும் உங்களை வந்து நீங்க நல்லது பண்றீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை கீழே பிடிச்சி இருக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இந்த உலகம் இந்த மாதிரி. சர்வீஸ் இஸ் எ தேங்க்லெஸ் ஜாப். சர்வீஸ் இஸ் எ தேங்க்லெஸ் ஜாப். யாரும் உங்களை வந்து நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு பண்ணியிருக்கிறீங்களே, உங்களோட வாழ்க்கையே நீங்க தியாகம் பண்ணியிருக்கிறீங்களே, நீங்க இவ்வளவு நல்லவங்களா அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. Because there is a lot of jealousy, lot of negativity. So any kind of service is a thankless job. பட் இருந்தாலும் எதுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும்? மற்றவங்களுக்காக பண்றது இல்லை, என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்றேன். அவங்கவுங்க சர்வீஸ் பண்றது அவங்களோட சந்தோஷத்துக்காக, பெயர் புகழ் அதுக்காகலாம் கிடையாது, நேம் அண்ட் ஃபேம்காக கிடையாது. உள்ளுக்குள்ள சந்தோஷம், ஆத்மானந்தம். நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொன்னா அது ஒரு ஆத்மானந்தம். ஸோ சர்வீஸ்ன்றது உங்களோட சோல் ஹாப்பினஸ்க்காக நீங்க பண்றது. ஸோ சர்வீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து டைரக்டா காடோட பிளெஸிங்ஸ் இருக்கும். கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு, அருள் அப்படின்னு சொல்லி. இந்த காட்ஸ் கிரேஸ் என்றது வந்து எப்போ நம்ம 4 பேருக்கு நல்லது பண்றோமோ அப்போ தானா நம்மளுக்கு அது கிடைக்கும். அதுதான் சர்வீஸோட பவர். நீங்க பாருங்க, இந்த குவாலிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதே நீங்க வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ், இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு இந்த மெடிடேஷனை ப்ரமோட் பண்றதுக்கு நீங்க இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜனங்களுக்கு வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும், மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு ஹீலிங் நடக்கும், மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும், மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பணம் வரும், மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய அபண்டன்ஸ் வரும். ஸோ இப்படியெல்லாம் சொல்லி டீச் பண்ணிட்டு இருந்தாக்கா அங்க வர ஆடியன்ஸ், அங்க வர க்ரௌடு டிஃப்ரெண்டா, அவங்களோட லெவல், அவங்களோட ஃப்ரீக்வன்சி வேற லெவல். அதே எல்லாமே இருந்து, வாழ்க்கையில எல்லாமே இருந்து இதுக்கும் மீறி வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்ற தேடல்ல வருவாங்க பாருங்க தியானத்துக்கு, அவங்களோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப பியூர் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, அதையும் மீறி ஒண்ணு தேடிட்டு இருப்பாங்க. உண்மை என்ன, சத்தியம் என்ன, இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, பரமார்த்தம் என்ன அப்படின்ற கேள்வி வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை, எல்லாம் இருந்து ஒரு குறை, அந்த குறையை தீர்த்துக்கிறதுக்கு நான் ஆன்மீகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றவங்களோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப பியூர் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். அவங்க ஒரு சின்சியர் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அதே வந்து எனக்கு இதை வேணும், அதை வேணும், இதை வேணும், அதை வேணும்னு தேடிட்டு போறவங்க, அவங்க அட்ராக்ட் பண்ற டீச்சரை கூட ராங் டீச்சரா தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ராங் டீச்சர் இல்லாம ஒரு நாட் த பெஸ்ட் டீச்சர், ஒரு பெஸ்ட் டீச்சரா இல்லாம ஒரு ஆவரேஜ் டீச்சரா அட்ராக்ட் பண்ணும். ஸோ உங்களோட டிசைர் என்ன இருக்கு அது ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணி உங்களுக்கு அதை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நான் எதுக்கு ஆன்மீகத்துக்கு வந்திருக்கேன், நான் எதுக்கு நான் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றேன், நான் எதுக்கு தூங்குற டைம்ல இந்த ஜூம் செஷன் கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கு நான் இதெல்லாம் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், எதுக்கு நான் இந்த மெடிடேஷன் பண்றேன், என்ன என்னோட கோரிக்கை என்ன, என்னோட ஆழமான கோரிக்கை என்ன, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே கேளுங்க. நம்பர் 1. நம்பர் 2, என்னோட தாட்ஸ் எப்படி இருக்கு, என்னோட சிந்தனைகள் எப்படி இருக்கு, செல்ஃபிஷா இருக்கிறேன்னா இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற பேர்ல நான் மாஸ்க் எதுனா போட்டுட்டு இருக்கேன்னா இல்ல பியூரா இருக்கு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, இந்த சம்சார வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்கள், நீங்க வந்து எதுவுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல, எங்கேயோ ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்ல, ஃபுல் ஆஃப் ஈகோ, ஃபுல் ஆஃப் பாலிடிக்ஸ்,
நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, யாரும் மனசு விட்டு உண்மை பேசுறது இல்லை, என்ன வாழ்க்கை இதுன்ட்டு நீங்க எதனா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா அங்க அதோட பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும். மெடிடேஷனுக்குள்ள வந்து என்ன ஈகோ அப்படின்னு உங்களுக்கே டவுட் ஆகும். ஈகோ விடுறதுக்கு தான் மெடிடேஷனுக்குள்ள வர்றாங்க. நிம்மதியா இருக்கலான்ட்டு வீட்டை விட்டு ஆசிரமத்துக்கு போவாங்க. ஆசிரமத்துல அதை விட பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும். பவர் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன நம்ம சரியான மார்க்கத்துல இருக்கிறோமா, கரெக்டான பாத்துல இருக்கிறோமா அப்படின்ட்டு. ஸோ அப்பதான் நீங்க செக் பண்ணிக்கணும், என்னோட தாட்ஸ் கரெக்டா இருக்கா, என்னோட திங்கிங் கரெக்டா இருக்கா. உங்களோட திங்கிங் கரெக்டா இருக்கிறப்போ உங்களோட அந்த அலைன்மெண்ட் கூட கரெக்டா இருக்கும். ஸோ திங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஒரு மிராக்குலஸ் திங்கிங் இருக்கும். என்னோட டிசையர், என்னோட திங்கிங் ஒரு ஹையஸ்ட் திங்கிங்கா இருக்கிறதோட்டு தான் எனக்கு பத்ரிஜி மாதிரி ஒரு குரு கிடைச்சான். நான் முதல் நாள் அவரை மீட் பண்ணப்போ நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவரை மீட் பண்ணப்போ நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின், என் வாழ்க்கையில எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்கள ரொம்ப கிரேட் பீப்புள், பர்சனாலிட்டிஸ் நான் மீட் பண்ணேன். பட் நானா போய் அவங்களை எப்பயும் நான் மீட் பண்ணோன்ட்டு தோணல. ஏதோ ஒரு கேஷுவல் மீட்டிங் நடந்துச்சு, அவ்வளவுதான். எனக்கு யாரையும் மீட் பண்ணோன்ட்டு இது வரைக்கும் தோணல. உங்களை மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து மீட் பண்ணோன்ட்டு வந்தேன். உங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி இருக்கு, நான் வந்து உங்களை மீட் பண்ணோன்ட்டு வந்தேன் நான். யுவர் இன்டென்ட் brought யூ ஹியர் அப்படின்னு. அப்போ புதுசு இல்லையா, எனக்கு புரியல சார், எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு. உன்னோட திங்கிங் அந்த லெவல்ல இருக்கு, உன்னோட திங்கிங் வந்து டி லெவல்ல இருக்கு, நீ டி லெவல்ல இருக்கிற. ஸோ அந்த லெவல் இல்ல அதோட ஹையர் லெவல்ல தான் நீ ஆளுங்களை மீட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா அதோட லோவர் லெவல்ல உனக்கு மீட் பண்ணோன்ட்டு டிசைர் இருக்காது, கோரிக்கை இருக்காது. ஸோ உன்னோட இன்டென்ட் ஹை லெவல்ல இருக்கு, அதுக்கு தான் நீ என்ன தேடி வந்த. ஏபிசிடி லெவல் இருக்கு, நீ டி லெவல்ல இருந்தீங்கன்னா சி லெவல், பி லெவல், ஏ லெவல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு, போன ஜென்மத்துல, அதுக்கு போன ஜென்மத்திலயும் முடிஞ்சு போச்சு. அதுல எல்லாம் நீ இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டேன். உன் லெவலுக்கு மேட்ச் பண்ற ஆளுங்களை தான் நீ பார்க்கணும்ட்டு உனக்கு தோணும். ஸோ உன்னோட இன்டென்ட், உன்னோட திங்கிங், உன்னோட இன்டென்ஷன், உன்னோட டிசையர் அந்த லெவல்ல இருக்கு. அந்த இன்டென்ஷன், அந்த டிசையர் தான் ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சது. ஸோ என்னோட இன்டென்ஷன் ரொம்ப பியூரா இருக்கிறதோட்டு ஐ ஃபவுண்ட் ரைட் குரு. அதுலயே ஒரு பியூட்டி பாத்தீங்கன்னா, அவரு என்கிட்ட இருக்கிற மாதிரி, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஆன்சர்ஸ் மத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆன்சர்ஸ். நாங்க மீட் பண்றப்போ எப்பவுமே ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல் டாக் இருக்கும். இந்த கேலக்ஸி பத்தி பேசுவோம், இந்த பிகர் மிஷன், காஸ்மோஸ் பத்தி, ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட் பத்தி பேசுவோம், மிஷன் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு, எப்படி இந்த உலகம் பூரா தியானத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு. ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர் அந்த இதுல ஒரு ஃப்ரெண்ட்லி பேசிஸ்ல. அஃப்கோர்ஸ் அவர் சீனியர் டீச்சர், எனக்கு குரு. பட் அவர் என்ன எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தது கிடையாது, என்ன ஒரு ஒரு கொலீக் மாதிரி தான் பார்த்தார். ஸோ நம்மளோட மிஷன், அதாவது ரெண்டு பேர் கலந்து நிறைய ஒர்க் பண்றது இருக்குது. நான் இந்தியாவை பார்த்துக்கிறேன், நீ உலகம் பூரா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பிகர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். கேஷுவல் டிஸ்கஷன்ஸ், பட் ரொம்ப ப்ரொஃபவுண்ட் டிஸ்கஷன்ஸ். இந்த சேம் குவாலிட்டி ஆஃப் டிஸ்கஷன்ஸ் நான் மற்றவங்க கிட்ட பார்த்தது கிடையாது. மற்றவங்க கிட்ட வந்து ஓகே நீ அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்ட்டு ஒரு அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு தான் உங்களோட அவர் இன்ட்ராக்ட் பண்ணுவார். இது ஜோக்கர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ்ல ஜோக்கர் வந்து எல்லா இடத்துலயும் செட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறார். ஸோ உங்களோட இது எதுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, உங்களோட இன்டென்ஷன் பியூரா இருந்தா கடவுளே உங்களோட இருக்கிறாங்க. ரைட் கைடன்ஸ் உங்களை தேடி வரும். பட் உங்களோட இன்டென்ஷன் பியூரா இல்லை அப்படின்னா தென் அங்க உங்களுக்கு கடவுளோட கிரேஸ் இருக்காது, இந்த ரைட் கைடன்ஸ் இருக்காது. ஸோ யுவர் இன்டென்ட்னா உங்களோட டீப் திங்கிங் ஆர் யுவர் டிசைர் எல்லாமே அதுல கலந்து இருக்கு.
சரியான கோரிக்கைகள், சரியான யோசனைகள், சரியான செயல்கள். ஸோ உங்களோட கோரிக்கை அண்ட் யோசனை இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மறுபடியும் நான் கன்க்ளூட் பண்றேன். இந்த தாட் பவரை நீங்க இந்த பவர் ஆஃப் தாட் ஆர் த பவர் ஆஃப் இன்டென்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இந்த தாட் பவரை நீங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சுக்கணும், ஹை லெவல்ல வச்சுக்கணும்னு மௌனம் டெஃபினட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மௌனம். இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு அதோட பவர் என்னன்னு தெரியும். வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க மௌனம் ப்ராக்டிஸ் பண்ண நீங்க வந்து வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருப்பீங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ரெண்டாவது மெடிடேஷன். டெய்லி மெடிடேஷன். மௌனம்னா வாரத்துக்கு ஒரு நாள், ஆனா மெடிடேஷன்னா டெய்லி. அதுக்கப்புறம் மூணாவது வந்து ஞானம். கரெக்டான ஞானமா நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த ஞானம் வந்து சயின்டிஃபிக்கா இருக்கும். சயின்டிஃபிக்கா இருக்கணும், அட் த சேம் டைம் ப்ராக்டிக்கலா இருக்கும். ஏரி ஃபேரியா இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஏரி ஃபேரி கிடையாது. காத்துல கணக்கு போடுறது கிடையாது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு. நிஜ வாழ்க்கைக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கையா இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் பெனிஃபிட் இருக்கும். சயின்டிஃபிக்காவும் இருக்கணும், ப்ராக்டிக்கலா இருக்கணும். அதுதான் பியூர் நாலேஜ். அது வந்து எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ எவ்ரிடே நீங்க புக்ஸ் படிக்கணும். எவ்ரிடே நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஞானம்ன்றது புக்கு கேட்டா மட்டும், சஜ்ஜன சாங்கத்தியத்துல மட்டும், குரு சாங்கத்துல மட்டும் வராது. நிஜமான ஞானம் எங்க வரும்னாக்கா, நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதான் உங்களுக்கு நிஜமான ஞானம் வரும். நீங்க நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, நிறைய கிளாஸஸ் கேட்குறீங்க, ஆனா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலனாக்கா உங்களுக்கு அங்க பரிபூர்ணமான ஞானம் இருக்காது. அரைக்குறை ஞானம் இருக்கும். ஹாஃப் பிக் ட்ரூத். தியரி மட்டும் இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் இருக்காது. ஸோ எவ்ரிடே எக்ஸ்பெரிமெண்ட். எதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்? நீங்க புக்ஸ்ல என்ன படிச்சீங்களோ, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அது வாழ்க்கையில அமல்படுத்துங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உபயோகத்துல வைங்க. நீங்க படிச்சதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அது இம்பார்ட்டன்ட். நீங்க புரிஞ்சுக்கிறது, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது கத்துக்கிறது, நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஞானம் வளரும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா ஒரு லெவல் ஆஃப் ஞானம் வளரும். உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க 4 பேருக்கு சொன்னீங்கன்னா அந்த ஞானம் பரிபூர்ணமான ஞானமா மாறும். நீங்க டீச் பண்ணதான் உங்களோட ஞானம் பரிபூர்ணமா மாறும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் நாலேஜ், 2 எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிகல்ஸ். 3வது அந்த நாலேஜ், அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க 4 பேருக்கு டீச் பண்றது. அங்க உங்களோட ஞானம் வந்து பரிபூர்ணமா. ஓகே. ஸோ எவ்ரிடே இது நீங்க எப்போ ப்ராக்டிகல்ஸ்ல நீங்க வைக்கிறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க சேவலையும் இருப்பீங்க. 4 பேருக்கு நல்லது டீச் பண்றப்போ. தன் உங்களுக்கு வாலண்டரி ஒர்க், இல்ல உங்களோட அறிவு, இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணம், எது மூலியமாவது நீங்க 4 பேருக்கு நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த காட்ஸ் கிரேஸ்ன்றது இருக்கும். இந்த காட்ஸ் கிரேஸ்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த ஜென்மம் உங்களுக்கு கடைசி ஜென்மமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கடவுளோட அருள் வேணும். நீங்க நினைச்சதெல்லாம் நீங்க சாதிக்கணும்னாலும், நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அந்த புண்ணியம்ன்றது உங்க அக்கௌண்ட்ல இருந்தாதான் உங்களுக்கு அது அந்த வெற்றின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சர்வீஸ் நீங்க எல்லா மதத்தையும் எடுத்துக்கோங்க, எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லா என்லைட்டட் மாஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க. 2 விஷயத்த ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆணித்தனமா 2 விஷயத்த கண்டிப்பா சொல்லிட்டே இருப்பாங்க எல்லா ஸ்பிரிச்சுவல் குருஸ். ஒண்ணு வந்து தியானம், இன்னொன்னு வந்து சேவை. சத்யசாய் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கோர் பிரின்சிபலே வந்து சர்வீஸ் தான். யூனிக்
அந்த ஒரு யூனிக்னஸே வந்து சர்வீஸ் தான். மெடிடேஷன் அப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். எல்லா ரிலிஜியன்ஸும் எடுத்துக்கோங்க, சர்வீஸ் தான். சர்விங் மேன்கைண்ட் இஸ் சர்விங் காட். மாணவ சேவையே மாதவ சேவை அப்படின்ட்டு சர்வீஸ் மேலதான் ரொம்ப எம்பசைஸ் கொடுப்பாங்க. ஆனா ரைட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெடிடேஷன், ஃபர்ஸ்ட் ஞானம், அதுக்கப்புறம் சர்வீஸ். ஏன்னா ஞானம் இல்லாம மெடிடேஷன் இல்லாம சர்வீஸ் பண்ணா பிராபஞ்சிக சர்வீஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கே மெடிடேஷன் தெரியாது, உங்களுக்கே சுயஞானம் இல்லை, நீங்க 4 பேருக்கு எப்படி டீச் பண்ண முடியும்? ஸோ ஒரு பிராபஞ்சிக சர்வீஸ் தான் பண்ண முடியும். அதே நீங்க மெடிடேஷன் பண்ணி ஒரு ப்ராப்பர் நாலேஜ் எடுத்துக்கிட்டு அந்த உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க 4 பேருக்கு டீச் பண்றப்போ அது ஹையஸ்ட் சர்வீஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் இஸ் த ஹையஸ்ட் சர்வீஸ். நேச்சுரலா உங்க லைஃப் வந்து நீ யார் அப்படின்னு கேட்டா ஐம் ஹாப்பி பர்சன். நான் ஒரு பிரம்மானந்தத்துல வாழ்றேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். இந்த ஆரோக்கியம் நிம்மதின்றது இந்த பரிபூர்ணம் எப்போ வருதோ அப்பதான் அந்த நிம்மதி, இந்த சந்தோஷம், அந்த பிரம்மானந்தம், இந்த சந்தோஷம் இதெல்லாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கை பெஸ்டா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட தாட்ஸ், நம்மளோட தாட் பவர், நம்மளோட இன்டென்ஷன் பவர் ரொம்ப பியூரா. ஃபியர் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. முன்னாடி வச்சது எப்பவுமே பின்னாடி வைக்கக்கூடாது. அடி முன்னாடி வச்ச பிறகு பின்னாடி வைக்கவே கூடாது, முன்னாடி தான் போயிட்டு இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பின்னாடி வைக்கவே கூடாது, பயம்ன்றது இருக்கக்கூடாது. எவ்ரிடே தியானம் பண்ணுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் மௌனம் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளுமே முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணுங்க. அப்போ நேச்சுரலா யூ ஆர் த பெஸ்ட். அங்க வந்து நீங்க ஒரு ஞானியா, ஒரு பிரஜானியா, ஒரு விஞ்ஞானியா இருக்கு. ஞானின்னா, ஞானின்றதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஆத்மா, நீங்க ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு ரியலைசேஷன் வந்தவங்கள ஞானி அப்படின்னு சொல்லுவோம். பிரஜானி அப்படின்னு அவங்களுக்கு வந்து நான் மட்டும் ஆன்மா இல்லை, எல்லாருமே ஆன்மா தான், எல்லாருமே அந்த கடவுளோட ஒரு ஸ்வரூபத்துல இருந்து தான் வந்திருக்கும். அகம் பிரம்மாஸ்மி ஸ்டேஜ், அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல போறவங்கள பிரஜானி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு அவங்கள பத்தி மட்டும் இல்லாம மற்றவங்கள பத்தி கூட எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே அந்த ஒன்னஸ் தான் அப்படின்ற ஸ்டேஜ்ல போனவங்களுக்கு பிரஜானி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் விஞ்ஞானி அப்படின்னா அவங்க ரிசர்ச், அவங்க வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. நான் இந்த அர்த்து மட்டும் இல்லாம அதர் டைமென்ஷன்ஸ், வேற வேற லோகங்களுக்கு அங்க ஒரு கோ கிரியேட்டரா இருப்பாங்க. இங்க நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல, வேற உலகத்துல என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்ட்டு அந்த ரிசர்ச் ஃபீல்ட்ல இருப்பாங்க. அது ஹையஸ்ட் ஞானம், அவங்க வந்து விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிசர்ச்சர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. என்லைட்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, பட் அவங்க என்லைட்மெண்ட் ஆன பிறகு பேசிக் என்லைட்மெண்ட் ஆயிடுச்சு, அட்வான்ஸ் என்லைட்மெண்ட்டும் ஆயிடுச்சு, அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சிருச்சு. பட் அவங்க வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் போயிடுவாங்க, இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க. அவங்கள வந்து விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ, வணக்கம்.